எப்பவும் என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சதையே செய்யணும்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காதத பிடிச்ச மாதிரி செய்யலான்னு கொஞ்சம் மாத்தி யோசிச்சேங்க. இனிமே இப்படியெல்லாம் யோசிப்பியான்னு என்னைய நானே திட்டிக்கிற அளவுக்கு கேவலமா ஒரு ஐட்டத்த செஞ்சேங்க. இதுக்கு பாவம் என் பொண்ணு வேற துணையா இருந்தாங்க. இந்த ரெசிபியை நான் இன்ஸ்டால தான் பார்த்து ஆரம்பிச்சேன். நிறைய இது பார்த்து செய்வோம், ரொம்ப நல்லா வரும், சிலது நல்லா வராது. பட் இவ்வளோ கேவலமா வரும்னு நான் நினைக்கல. என் ஹஸ்பண்ட் பன்னீரே சாப்பிட மாட்டாங்க. என் குழந்தைங்களுக்கு பன்னீர்னா ரொம்ப உயிருங்க. பன்னீருக்கு பதிலாக டோஃபுன்னு கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க. சரி நம்மளே அதை ஒரு வீட்டில் ட்ரை பண்ணிவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா, பிளாக் ஐ பீன்னு சொல்கிறாங்க இங்கே. ஸோ இதை நல்லா நாளே ஊற வச்சு அடுத்த நாள் இந்த மாதிரி அரைச்சி பால் எடுத்து அதில் பன்னீர் பண்ணலான்னு ஒரு ட்ரை பண்ணேங்க. ரொம்ப நேரம் நல்லா போகிற மாதிரியே இருந்துச்சு. ஓ, இவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறமே நம்ம, இன்றைக்கி ஈவினிங் டின்னருக்கு இதை தான் பண்ணணும், நம்ம வீட்டுக்கார் வந்தோடனே நம்மளை பாராட்டி தீக்க போகிறாருன்னு என்னென்னவோ நினச்சிக்கிட்டு நானும் என் பொண்ணுங்களும் செஞ்சிட்ருந்தோம். வடிகட்டின பாலை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் நல்லா தான் போச்சுங்க. அதுக்கப்புறம் வினிகர் ஊற்றி அதை நல்லா திரைய வைக்கணும்னு சொன்னாங்க. வினிகரை நானும் ஊற்றுறேன். அரை பாட்டில் வினிகர் ஊற்றியாச்சு. கடைசி வரைக்கும் இது தெரிஞ்சு பன்னீருக்கு ரெடி ஆகலை. கடைசியில் இந்த வினிகர் ஊற்றுனதுக்கும் இந்த பாலோட வாடைக்கும் என்னவோ வீடு முழுக்க வாந்தி எடுத்த மாதிரி வாடை அடிச்சிச்சுங்க. அந்த பயறு வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்ன தப்பு பண்ணேன்னே கண்டுபிடிக்கல.